புதுக்கோட்டையில் கட்சி விவகாரம் தொடர்பாக அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற சமரச பேச்சுவார்த்தையில் அண்ணா அறிவாலயத்தில் புதுக்கோட்டை நிர்வாகிகளை அழைத்து பேசினார் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின். நிலவரங்களை கேட்டறிந்த பின் ஒற்றுமையுடன் செயல்படும்படி நிர்வாகிகளுக்கு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தல் வழங்கியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்களை அறிவோம். செய்தியாளர் ரமேஷ் இணைகிறார். ரமேஷ், இந்த அண்ணா அறிவாலயத்தில் நடைபெற்ற அந்த நிகழ்வு பற்றிய கள விவரங்கள் என்ன? வணக்கம். புதுக்கோட்டை மாவட்ட திமுகவில் உட்கட்சி பூசல் நீடித்து வரக்கூடிய சூழல்ல புதுக்கோட்டை நிர்வாகிகளை நேர்ல அழைச்சி ஒற்றுமையுடன் செயல்படணும் அப்படின்னு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவுறுத்தலை வழங்கியிருக்காரு. அதாவது திமுகவினுடைய புதுக்கோட்டை மாநகர செயலாளரா ராஜேஷ் அப்படிங்கிற ஒரு பதவியில இருக்காரு. ஆனா ராஜேஷை மாத்தணும் அப்படின்னு புதுக்கோட்டை மாநகர திமுக நிர்வாகிகள் பலர் போர்க்கொடி தூக்கிட்டு வராங்க. கடந்த ஜூலை 8ஆம் தேதி அமைச்சர் கே.என். நேரு புதுக்கோட்டை மாநகரத்துல வாக்குச்சாவடி முகவர்கள் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்கிறதுக்காக செஞ்சிருந்தார். அப்போ அமைச்சர் கே.என். நேருவை வழிமறைச்சு திமுக நிர்வாகிகள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டாங்க. இந்த சம்பவம் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தின சூழல்ல இன்றைய தினம் திமுக அமைப்பு செயலாளர் ஆர்.எஸ். பாரதி புதுக்கோட்டை மாவட்ட மாநகர திமுக நிர்வாகிகளை அண்ணா அறிவாலயத்தில் சந்திச்சு சமரச பேச்சுவார்த்தையில ஈடுபட்டாரு. இதை தொடர்ந்துதான் புதுக்கோட்டை மாநகர திமுக நிர்வாகிகள் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலினையும் நேரில் சந்திச்சு பேசினாங்க. அப்போ திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் புதுக்கோட்டையில எந்த விதமான ஒரு உட்கட்சி பூசலும் இருக்கக்கூடாது, நிர்வாகிகள் ஒற்றுமையுடன் செயல்பட வேண்டும், நிர்வாகிகளுடைய கோரிக்கை அனைத்தையுமே நிறைவேற்றி தருகிறேன் அப்படிங்கிற ஒரு உத்தரவாதத்தை கொடுத்திருக்கிறதா தகவல் வெளியாகி இருக்கு. தகவல்களுக்கு நன்றி ரமேஷ்.